ஹாய் ஆல். இந்த மினி vlog சீரீஸில் நாங்கள் ரீசெண்டாக இந்த பிரம்மாண்டமான பைரவர் கோயில் வந்து போயிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பைரவருடைய வாகனம் வந்து நாய்னு சொல்லுவாங்க. அந்த நாயோட சிலையுமே நம்மளால் அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. கோயிலோட என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. சிவனுடைய 64 திருமேனிகளில் ஒருவர் தான் பைரவர்னு சொல்கிறாங்க. பிறவியின் கர்ம வினைகளை போக்கக்கூடியவர் தான் பைரவர். அதுக்கேற்ற மாதிரியே இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பைரவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடியே சாமியோட பாதை வந்து வச்சுருக்காங்க. சாமி பாதத்தை வந்து அபிஷேகம் பண்ணி நம்மளோட கர்ம வினைகளெல்லாம் போக்கலான்ட்டு இந்த கோவிலில் ஒரு நம்பிக்கை. அந்த அபிஷேக நீரோட விலை வந்து 10 ரூபா. அந்த கிளாஸ் வாங்கிட்டு நம்மளே சாமி பாதத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அண்ட் பாதத்துக்கு நேராக போனீங்கன்னா இந்த படிக்கட்டுகள் இருக்கும். ஒரு படியுமே ஒரு ராசியாக கருதப்படுது. ஸோ 12 ராசிக்கு 12 படிக்கட்டுகள் வந்து இருக்கு. சாமி பார்த்துட்டு திரும்ப வரும்போது நம்ம ராசிக்கான படிக்கட்டில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் எல்லாருமே அங்கே வந்து உட்காந்துட்டு வேண்டிட்டு போகிறாங்க. இந்த படிக்கட்டுகள் வந்து ஏறி போனீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வந்து காட்சி வந்து பார்க்க முடிஞ்சது. பிரபஞ்சம் மாதிரி ஒரு செட்டப்பில் நடுவில் வந்து சாமி இருக்காரு. இந்த சிவலிங்கத்துக்கு அப்படியே பின்புறம் பாலகன் தோற்றத்தில் பைரவர் வந்து காட்சி அளிக்கிறார். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருவடிசூலம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த பிரமிக்க ஸ்ரீ மகா பைரவர் ருத்ரா ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அண்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த திருமலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. மலை செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அதுலேருந்து தண்ணியெலாம் சொட்டது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோவிலில் பைரவர் சன்னதி மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் சன்னதி, ஹனுமன் சன்னதி, ஹோம மண்டபம், பௌர்ணமி மண்டபம், இப்படி பல இடங்கள் வந்து கோவிலை சுற்றி இருந்தது. அண்டு ரிட்டர்ன் வரும்போது நம்மளால் வந்து நிறைய கடைகள் வந்து கோவிலுக்குள்ளவே இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக இந்த கோவிலில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மன நிம்மதியாக நீங்கள் போயிட்டு பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வரலாம். என்ட்ரன்ஸில் சிவலிங்கத்துக்கு பின்னாடி வந்து ஒரு குகையும் இருக்குது. அது வீடியோவில் கவர் பண்ண முடியல. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கோவிலேருந்து 4 நிமிஷம் தூரத்தில் தான் பெருமாளுடைய 108 திவ்ய தேசம் கோவிலும் அமைஞ்சிருக்கு. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவில், 51 அடி அம்மன் சிலையும் அங்கே இருக்குது. சுயம்பு வடிவிலையும் அம்மன் வந்து காட்சி தராங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.